ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி vlog பார்க்கலாமா? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். போன திருவிழாவில் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே வீடியோவே வந்து போட முடியல. இந்த திருவிழாவே வந்துருச்சு. போன திருவிழா வீடியோவில் லாஸ்ட் வீடியோ நான் போடாமே இருக்கேன். இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அடுத்த திருவிழாக்கே நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வாட்டி திருவிழா ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் கம்பல்சரி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த தடவை வீடியோ எடுக்கிற இன்டென்ஷன்லேயே நான் ஊருக்கு போகல. அப்பப்போ சும்மா இன்ஸ்டாவில் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் ஒழுங்காக எடுத்துருக்கலாமே. இப்போ வரைக்கும் நான் ப்ராப்பராக எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. பாதி பண்ணுறேன், பாதி அப்புறம் வீடியோ எடிட் பண்ணாமல் விட்டுடுறேன். இந்த மாதிரியே நிறையா போயிட்டுருக்கு. ஸோ திருவிழா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏர்லி மார்னிங் வரைக்குமே திருவிழா வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நடக்கும். நாங்கள் நாள் வந்து ஊருக்கு வந்து போயிட்டு அங்கே மாமியார் வீட்டிலேருந்து அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு ஒரு மதியம் போல் கிளம்பி போயிட்டோம். ஈவினிங் நல்லா ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டி முதல்லேருந்தே நம்ம கும்மி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நானும் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கும்மி அடிச்சுட்டு இருக்கும்போதே அக்கா கிட்டேருந்து கால் வந்துடுச்சு, அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போய் அக்காவும் ரெடி ஆகிட்டு அப்புறம் எல்லோரும் வந்து ஜாலியாக கும்மி அடிச்சிட்டு இருந்தோம். அந்த திருவிழா வைவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முளைப்பாரி போடுறதுக்கு ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை திருவிழானா அதுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து காப்பு கட்டிடுவாங்க. ஸோ எல்லோரும் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து டெய்லி கும்மி அடித்து அந்த முளைப்பாரி நல்லா வளர்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முளைப்பாரி வந்து தூக்குவாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு தடவை கையில் காப்பு கட்டி, அப்போது எப்படின்னா செருப்பு போடக்கூடாது, ஒரு வேளை தான் சாப்பிடணும், தரையில் தான் தூங்கணும், அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நானுமே அப்போ வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்குமே அது டைம் கிடைக்கலையா இல்லை என்ன எனக்கு பண்ண முடியலையா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி காப்பு கட்டி இப்போ வரைக்குமே நான் பண்ணவே இல்லை. பட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கடவுளுக்காக நம்ம அந்த ஒரு 1 வீக் தானே, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்குது. பட் அதுக்கு ஊருக்கு போகணும், ஊரில் இருக்கணும், அந்த அளவுக்கு இப்போ வந்து முடியல. ஸோ நான் ஊருக்கு போகிற டைமில் அங்கே இந்த மாதிரி கும்மி அடிச்சுட்டு முளைப்பாரி தூக்கிட்டு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். அக்ஷாக்கும் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி வந்து போட்டிருந்தோம். அக்ஷா வந்து கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு அவளுக்கு என்னவோ தெரில, லாஸ்ட் டைம் ரொம்ப ஆசைப்பட்டா முளைப்பாரி தூக்கிறதுக்கெலாம். பட் இந்த டைம் வந்து என்ன ஆச்சோ தெரில, சும்மா லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. என்னதான் நமக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்போம், அந்த மாதிரிலாம் நிறையா வந்து நமக்குள்ளே இருக்கும். பட் ஊர் திருவிழாவுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த வைப் பார்த்திங்கன்னா நம்மளை வேறு மாதிரி வந்து மாற்றி விட்டுரும். ஸோ ஊரில் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லோரும் நம்ம போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் நின்றுலாம் நம்ம பேசுவோம். எல்லாருமே கேட்பாங்க, எப்போ வந்த எப்படி இருக்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.